ஹலோ ஆல். ரீசெண்டாக குரூப் 4ல கேட்ட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணுவோமா? கொஸ்டின் பாருங்கள். D, F, G, H, I and M are sitting in a row. I and M are in the center and F and D are at the beginning and at the end. G is sitting on the left of D. Then who is sitting on the right of F? தமிழில் பாருங்கள். D, F, G, H, I மற்றும் M ஆகியோர் வரிசையாக அமர்ந்துள்ளனர். I மற்றும் M ஆகியோர் மையத்திலும் F மற்றும் D ஆகியோர் முதலிலும் இறுதியாகவும் அமர்ந்துள்ளனர். G என்பவர் Dயின் இடது புறத்தில் அமர்ந்துள்ளார். அப்படியானால் Fன் வலது புறத்தில் அமர்ந்திருப்பவர் யார்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இங்கே எவ்வளோ மெம்பர்ஸுங்க இருக்காங்க? 1 2 3 4 5 6 டோட்டலாக 6 பேர் இருக்காங்களா? ஸோ இந்த மாதிரி 6 ஸ்பேஸ் வந்து கொடுத்துருங்க. 6 பேர் இருக்காங்கல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னங்க சொல்கிறாங்க? I and M are in the center. ஸோ ஐயும் எம்மும் எங்கெங்க இருக்காங்க? மையத்திலும் சென்டரில் தானே இருக்காங்க. ஸோ சென்டர்னால் இது தானுங்க வரும். I, M பாருங்கள் சென்டரில் இருக்காங்களா? செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? F and D are at the beginning and at the endன்னு சொல்லியிருக்காங்களா? F மற்றும் D ஆகியோர் முதலிலும் இறுதியாகவும் அமர்ந்துள்ளனர். ஸோ F இங்கே ஃபர்ஸ்டில் இருப்பாருங்க. D வந்து இங்கே லாஸ்டில் இருப்பாரா? தேர்ட் என்ன சொல்கிறாங்க? G is sitting on the left of D. G எங்கெங்க இருக்காரு? G என்பவர் Dயின் இடதுபுறத்தில் அமர்ந்துள்ளார். D இங்கே இருக்காருங்க. இவருக்கு லெஃப்ட்னா இந்த ஸ்பேஸ் வருமா? அங்கே யார் இருக்கா? G இருக்காரா? கொஸ்டின் பாருங்கள். அப்படியானால் Fன் வலது புறத்தில் அமர்ந்திருப்பவர் யார்? F உடைய ரைட்டில் யார் இருப்பான்னு கேட்குறாங்க. ரைட்னா இந்த சைடு தானேங்க வரும். நமக்கு பேலன்ஸ் இருக்க ஒரு பர்சன் யார்? H தானே. ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர்.